சத்யா மொபைலில் சார்ஜ் இல்லனால சீதா ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சீதா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்ததை எல்லா ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபோனை எடுத்த சத்யா ஃபோனை ஓப்பன் பண்ணவனையும் சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆனது வருது. இதை பார்த்த சத்யா வந்து, என்ன இது கல்யாணம் நடந்துச்சா அருணுக்கும் சீதாக்கும், எப்படி நடந்தது? சீதா கிட்ட போயிட்டு கோவத்தோட கேட்குறாரு சத்யா. எப்போ இந்த கல்யாணம் நடந்தது? மாமா எவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கு, இது யாருக்குமே தெரியாது, எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்குறாரு. உடனே சீதா, ஏய் அம்மா இருக்காங்கடா வெளியில, சரி இருடா கொஞ்சம் இரு, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா கேட்குறாரு, சீதா இது என்ன பொறுமையாக பேச வேண்டிய விஷயமா? அம்மாவுக்கு தெரிஞ்ச எவ்வளோ வேதனைப்படுவாங்க தெரியுமா? எங்களை பற்றி யாரை பற்றியும் யோசிக்காமல் நீ மட்டும் தனியாக இதை முடிவு எடுத்திருக்க. மாமா உனக்காக ஊர் ஃபுல்லாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு, நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு நீ பாட்டு ஃபோனில் இந்த ஃபோட்டோ வேற வச்சிருக்க, எவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, சத்யா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, கோவப்படாத, இது அக்காக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சமயம் பார்த்து மீனா அம்மா உள்ளே வந்து, ஏய் என்னடா சண்டை போட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே சத்யா ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. அம்மா இங்கே பாருமா, சீதா அருணுக்கு எப்போ கல்யாணம் ஆகிட்டு இருக்குமா, இதை பார்த்தோன்னு மீனா அம்மா, ஏய் அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க, பாவி 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 சொல்லிட்டு சீதாவை அடிக்கிறாங்க. எப்படி உனக்கு இவ்வளோ தைரியம் வந்து, யார் உனக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்தது அப்படின்றாங்க. அம்மா அடிக்காதம்மா, அவருங்க அருண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுமா, அவர் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவோம்மா, அக்கா கிட்ட சொன்னோமா, அதான் அக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா தள்ள கை வச்சு அழுகுறாங்க. அடி பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த மனுஷன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துன்னு சுற்றிட்டு இருக்காரு, இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும், ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க? இப்போ மீனா வாழ்க்கை என்னடி ஆகிறது உன்னை பற்றி மட்டும் தான் நீ யோசிப்பியா? இந்த குடும்பத்தை பற்றியோ அக்கா வாழ்க்கையை பற்றி நீ எதுவுமே யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேடி. உன்னை சீதா சொல்கிறாங்க, அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், மாமா ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு எல்லா மாப்பிள்ளையும் காமிக்கிறாரு, அதே மாதிரி அருண் வீட்லேயே வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது, எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலாமா அப்படின்றாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பெரிய விஷயத்த, ஆனால் இப்போ மாட்டின் முடிக்கிறது யார், நான் தானே. மாப்பிள்ளை கேட்டால் நான் என்னடி பதில் சொல்லுவேன், இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் கேட்டார்னா நான் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது, இதெல்லாம் யோசிக்காமல் பெரிய ஆளு மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கீங்க. இந்த மீனாவுக்கு எப்படி இவ்வளோ திமிரு வந்ததுன்னே தெரில. மீனா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால எல்லாரையும் எதிர்த்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு வந்துருக்கீங்களே, மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுறது, எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு, இதுக்கப்புறம் அந்த மனுஷன் மூஞ்சில் எப்படி தான் முடிப்புன்னு எனக்கு தெரில அப்படின்றாங்க மீனா அம்மா. உடனே சீதா சொல்கிறாங்க, அம்மா மாமாக்காக என்னோடய வாழ்க்கையை நான் விட முடியுமாம்மா, அவரை தவிர வேறு எனக்கு யாரையும் பிடிக்கலம்மா, நினச்சி கூட பார்க்க முடியலமா அப்படின்றாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, சீதா நீ வாயை மூடி எதுவுமே பேசாத, 2 பெரிய மனுஷங்க சேர்ந்து பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதே தெரில மாப்பிள்ளைக்கு, இரு அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா அம்மா. மீனாக்கு எந்த விஷயம் தெரியாதனால என்னம்மா சொல்லுமா அப்படின்றாங்க. உடனே மீனா அவங்க அம்மா மீனாவை திட்டுறாங்க, மீனா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, நீயும் சீதாவும் சேர்ந்துக்கிட்டு அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்க, மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, உங்களால் நான் மாப்பிள்ளைக்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறேன், அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா எல்லாத்தையும், நான் துணிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், அதை எனக்கு எப்படி சமாளிக்கணும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இன்றைக்கே மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்குன்னு, அவரு என்னை பற்றி நான் நினைப்பார், எப்படியோ நடந்துடுச்சு, அட்லீஸ்ட் உண்மை இப்போயா சொன்னாது கொஞ்சமாவது கோவம் கம்மியாகும், இப்போ உங்களோட நானும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என் மேலே இருக்க மரியாதையும் நான் கெடுத்துட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க மீனா அவங்க அம்மா. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா தயவு செஞ்சு நீ அவசரப்படாத, நான் நேரம் வந்தபோது நானே அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், தயவு செஞ்சு நீ அவசரப்படாதம்மா அப்படின்றாங்க. உடனே மீனா அவங்க அம்மா சொல்கிறேன், கண்டிப்பாக நான் மாப்பிள்ளைக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன், இப்போ உங்கள் கூட சேர்ந்துக்கின்னு என்னையும் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறீங்களா, இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உண்மையை சொல்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இல்லையா, நான் மாப்பிள்ளைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க.